பொடி இருந்தாதான் இட்லி தோசை சாப்பிடுவேன்னு சொல்ற உங்க வீட்டு ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தி அண்ட் டேஸ்டியா முருங்கைக்கீரை ஆலிவ் இதெல்லாம் சேர்த்து இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1/4 கப் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து செவந்தோன்னே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1/4 கப் ஆலிவ் விதை சேர்த்து நல்லா படப்படன் பொரிய விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்து எடுத்ததும் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளையும் சேர்த்து படப்படன் பொரிஞ்சோன்னே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் இங்க 2 கைப்பிடி நிழல்ல காய வச்ச முருங்கைக்கீரை சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நிழல்ல காய வச்ச 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்ல 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 15 காஞ்ச மிளகாய் சேர்த்து செவந்ததும் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 15 பல்லு பூண்டை தோல் உரிக்காம இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் புளியை சேர்த்து பூண்டோட ஈரப்பதம்லாம் போற மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாம் ஆறுனதும் இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான இட்லி பொடி ரெடி. கண்டிப்பா வீட்ல செஞ்சு வச்சுக்கோங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும்.